அட்மினிட்டா இந்த வீடியோவில் வந்துட்டு ரியல் அனாலிசிஸில் வந்து பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பேசிக்காகவே பார்ட் 1 வீடியோவில் இதோட ஆன்சர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னென்னா y பிலாங்ஸ் டு z அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டிஃபைன் எக்ஸ் ரிலேஷன் y வந்து எப்படி அந்த ரிலேஷனை சொல்கிறாங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y mod 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆர் வந்து என்னவாக இருக்கும் அந்த மாதிரி நம்மளை கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y mod 3 அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஃப்ளெக்ஸிவ் ஆப்வியஸ்லி ப்ரூவ் ஆகும். எக்ஸ் இஸ் கான்க்ருவன்ஸ் டு எக்ஸ் mod 3னா பேசிக்காக எக்ஸ் டிவைட்ஸ் எக்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் ரெஃப்ளெக்ஸிவ் கண்டிப்பாக ப்ரூவ் ஆகும். இப்போ சிமெட்ரிக் வந்துட்டு இப்போ 5 2 அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். 5 இஸ் கான்க்ருவன்ஸ் டு 2 mod 3 நம்ம எழுதலாம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு 5 - 2ன்னு எடுத்திங்கன்னா 5 - 2ஓட வேல்யூ 3 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஓகேவா? இப்போ இதே வந்துட்டு 2 இங்கே எடுத்துகிட்டு 2 இஸ் கான்க்ருவன்ஸ் டு 5 mod 3ன்னு எடுக்கும் போது பேசிக்காக சிமெட்ரிக்னா என்ன அர்த்தம்? இது இந்த சைடு வந்துடும், இது இந்த சைடு வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 2 - 5 இஸ் ஈக்குவல் டு -3 mod 3ங்கிறனால டிவைட்ஸ் 3. கரெக்டாக? ஸோ அதனால் ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு சிமெட்ரிக் அப்படின்ற மாதிரி வரும். இதே வந்து டிரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 5 2 8 எடுத்துக்கோங்க. 5 இஸ் கான்க்ருவன்ஸ் டு 2 mod 3ன்னு எடுக்கும்போது 5 - 2ஓட வேல்யூ 3 டிவைட்ஸ் 3. இப்போ 2க்கும் 8க்கும் எடுத்திங்கன்னா 2 - 8 வந்துட்டு -6 டிவைட்ஸ் 3. ஓகேவா? அப்போ 5க்கும் 8க்கும் எடுக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிவைட் ஆகுது. ஸோ அப்போ டிரான்சிட்டிவ் ரிலேஷன் ப்ரூவ் ஆகும். அடுத்தது அப்போ நமக்கு ரெஃப்ளெக்ஸிவ் சிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் மூணுமே வந்துச்சு. நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷனும் இருக்குன்ற மாதிரி சொல்லிவிடுவோம். ஆன்டிசிமெட்ரிக் இல்லையா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா ஸோ பேசிக்காக சிமெட்ரிக் என்ன இருக்கோ அதுதான் நம்ம எழுதுவோம். பட் ஆனால் நமக்கு இந்த ரெண்டு வேல்யூவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நம்ம எடுத்திருக்கிற வேல்யூ வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய்ன்ற மாதிரி வரணும் நமக்கு. ஓகேவா? ஆனால் இந்த ரெண்டு இடத்துலையுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நாட் ஆன்டிசிமெட்ரிக் அப்படின்னு வரும். பேசிக்காக உங்களுக்கு ரெஃப்ளெக்ஸிவ் ஆன்டிசிமெட்ரிக் டிரான்சிட்டிவ் இந்த மூணு விஷயமே சாட்டிஸ்ஃபை ஆனதாக அதை நம்ம போசெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல ஆன்டிசிமெட்ரிக் உங்களுக்கு வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? நாட் பார்ஷியல் ஆர்டர் ரிலேஷன் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இது வந்துட்டு ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்குது. பேசிக்காக ரிஃப்ளெக்ஸிவ் டிரான்சிட்டிவ் அதுக்கப்புறமேட்டு சிமெட்ரிக்லாம் ப்ரூவ் ஆகிறதுனால நம்ம இதை வந்து நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஈக்குவலன்ஸ் கிளாஸ் எழுத சொல்கிறாங்க. அப்போ எப்படி எழுதுறதுனா இப்போ mod 3ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 3னா 3 - 1 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். 0 1 2. ஓகேவா? ஸோ 0ல் வந்துட்டு 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ் எல்லாம் வரும். 1ல் வந்துட்டு உங்களுக்கு டிவைட் ஆகும்போது 3ஆல் டிவைட் ஆகும்போது அது ரிமைண்டர் வந்து 1 வரணும். இப்போ 1 4னா டிவைட்ஸ் 3 ரிமைண்டர் 1. 7னா டிவைடட் பை 3னா 6 வரும், ரிமைண்டர் 1. ஸோ அந்த மாதிரி எல்லாமே டிவைடட் பை 1 லைக் 1 ரிமைண்டராக இருக்கும். 2னா உங்களுக்கு அதே மாதிரி தான் டிவைட் பை 3 பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 வந்து ரிமைண்டராக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபங்க்ஷன் அடுத்த டாபிக் என்னென்னு பார்க்கலாம். ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் என்னென்னா A and B being any two non-empty செட்டாக இருக்கும்போது then a rule which assigns each member x of A to a unique member of y of B is called the function and y is a image of x under F. ஸோ பேசிக்காக A B அப்படின்னு சொல்லிட்டு 2 non-empty செட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஈச் மெம்பர் எக்ஸ் ஆஃப் ஏ எக்ஸ் அப்படிங்கிற ஒவ்வொரு மெம்பர் ஏல இருக்கிற எக்ஸுங்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு யூனிக்கான மெம்பர் வந்துட்டு உங்களுக்கு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு பியில் இருக்கும். ஓகேவா? அது பேர் தான் நமக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பேசிக்காக ஒய் வந்து ஒரு இமேஜ், எக்ஸோட இமேஜ் அண்டர் எஃப். நீங்கள் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது ஒய்ங்கிறது என்னது உங்களுக்கு இமேஜாக இருக்கும் எக்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. இப்போ எஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்கு போகுது. எஃப் இஸ் அ மேப்பிங் ஆர் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. அடுத்தது நோட் பார்த்தீங்கன்னா எ ஃபங்க்ஷன் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன் இன் விச் ஈச் எலிமெண்ட் ஆஃப் ஏ இஸ் பேர் வித் எக்ஸாக்ட்லி ஒன் எலிமெண்ட் ஆஃப் பி. if a, b belongs to f, f of a is equal to b. நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன். நம்ம முதல்ல பார்த்தது எல்லாமே ரிலேஷனாக என்னென்னா ஓகே இது இதோட ரிலேட் ஆகிருக்கும், இது இதோட ரிலேட் ஆகிருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது. பட் ஃபங்க்ஷன் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு எலமெண்ட் அதுக்கு எக்ஸாக்டாக ஒரு எலமெண்ட்டோட பேர் ஆகிருக்கணும். புரியுதா? ஃபங்க்ஷன் இஸ் அ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிலேஷன் இன் விச் ஈச் எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் பேர் வித் எக்ஸாக்ட்லி ஒன் எலமெண்ட் ஆஃப் பி. ஒரு எலமெண்ட் கூட தான் அந்த எக்ஸாக்டாக எஃப் ஆஃப் ஏ போடும்போது நமக்கு பி தான் கிடைக்கணும், எஃப் ஆஃப் சி போடும்போது நமக்கு டி தான் கிடைக்கணும். அந்த மாதிரி எக்ஸாக்டாக ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் வந்துச்சுன்னா நம்ம ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா?
ரிலேஷனோட ஒரு ஸ்பெஷல் டைப் தான் ஃபங்க்ஷன். அடுத்தது டொமைன், கோடொமைன், ரேஞ்ச்னா என்னென்னு பார்க்கலாம். எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஏ டு பி போகுது. அப்போது எஸ் செட் ஏ இஸ் கால் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். இப்போது நான் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஏ, இது வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு அந்த ஃபங்க்ஷன் ஏ டு பி போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த செட் ஏவை தான் நம்ம டொமைனுன்னு சொல்லுவோம், செட் பியை தான் நம்ம கோடொமைனுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு the set of all elements in B which are the image of the elements of the domain A is called the range set of the function F. அதாவது நமக்கு கோடொமைன் இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாக டொமைன். ஓகேவா? இது ஃபுல்லாக உங்களுக்கு கோடொமைன். ஓகே, இது ஃபுல்லாக கோடொமைன். அதுக்கப்புறமேட்டு இந்த டொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் பர்டிகுலராக சில எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் மேப் ஆகிருக்கும்ல, அது நமக்கு ரேஞ்சு. ஸோ மீதி எல்லா எலமெண்ட்ஸும் விட்டுறலாம், அது எல்லாமே கோடொமைனுக்குள்ளே தான் வரும். ஸோ இந்த மேப் ஆகிருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. தி செட் ஆஃப் ஆல் எலமெண்ட்ஸ் இன் பி இன் விச் த இமேஜ் ஆஃப் த எலமெண்ட் ஆஃப் த டொமைன் ஏ, டொமைனோட இமேஜ் இஸ் கால் த ரேஞ்ச் செட் ஆஃப் த ஃபங்க்ஷன். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எஃப். இந்த ஃபங்க்ஷன்ன்றது நமக்கு ஆர் ஆஃப் எஃப் ரேஞ்சுக்கு போகும். ஓகேவா? y belongs to b such that y is equal to f of x. ஸோ y அப்படிங்கிறது உங்களுக்கு பியில் இருக்கும். yங்கிறது என்னென்னா நீங்கள் எக்ஸுங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது கிடைக்கிறதா உங்களுக்கு y அப்படின்னு சொல்கிறது. வேர் y belongs to b அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது கவுண்டிங் நம்பர்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு அந்த கவுண்டிங் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக கார்டினாலிட்டின்னு சொல்லுவாங்க. எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, எம் எலமெண்ட்ஸ். பியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, என் எலமெண்ட்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி அப்படின்னு சொல்லும்போது கார்டினாலிட்டி ஆஃப் பி பவர் கார்டினாலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னு வரும். கார்டினாலிட்டி ஆஃப் பி என்னது, என். கார்டினாலிட்டி ஆஃப் ஏ என்னது, பவர் எம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பி பவர் ஏ தான். ஸோ அதனால் என் பவர் எம் அப்படிங்கிறது தான். இது என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கார்டினாலிட்டி ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க, கார்டினாலிட்டி ஆஃப் பி, நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம சிம்பிளாக நம்ம பேசிக்காக எப்படி எடுப்போம், இதில் கார்டினாலிட்டி ஆஃப் இங்கே வந்து n பவர் எம்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் பி வந்து 5. ஸோ 5 பவர் 3யோட வேல்யூ 125 அப்படிங்கிறது தான் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா? அடுத்தது இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டடான ஒரு கொஷின். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டினாலிட்டி ஆஃப் ஏ வந்து எம்னு சொல்லிட்டாங்க, கார்டினாலிட்டி ஆஃப் பி வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க. F1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுதுன்னா ஏலேருந்து பிக்கு போகுது. ஓகேவா? F2ங்கிற ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறாங்க, அது பியிலேருந்து ஏக்கு போகுது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் ஃப்ரம் F2 டு F1 கேட்குறாங்க. இப்போது F1 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது வந்து ஏலேருந்து பிக்கு போகுது. F2ங்கிறது வந்து நமக்கு பியிலேருந்து ஏக்கு போகுது. ஓகேவா? இப்போ ஏ பின்னு எடுத்துக்கோங்களேன். F1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஏலேருந்து பிக்கு போகுது, F2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு பியிலேருந்து ஏக்கு போகுது. ஓகேவா? இங்கே இவங்க என்ன கேட்குறாங்கன்னா F2லேருந்து F1க்கு போகிற டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல F2வை பொறுத்தவரையில் பி தான் டொமைன், ஏ தான் கோடொமைன். கரெக்டாக? ஸோ நமக்கு பேசிக்காக கார்டினாலிட்டி ஆஃப் ஏ வந்து எம்னு தெரியும், கார்டினாலிட்டி ஆஃப் பி வந்து என்னன்னு தெரியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல F1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்கு போகுதா, அப்போ ஏலேருந்து பிக்கு போகுதா கார்டினாலிட்டி ஆஃப் பி பவர் கார்டினாலிட்டி ஆஃப் ஏன்னு வரும். கார்டினாலிட்டி ஆஃப் பி வந்து n பவர் எம்னு வரும். இதே F2ங்கிறது பியிலேருந்து ஏக்கு போகுது, அப்போ நமக்கு என்ன வரும், கார்டினாலிட்டி ஆஃப் ஏ பவர் கார்டினாலிட்டி ஆஃப் பின்னு வரும். ஸோ m பவர் nன்னு வரும். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு இந்த F1 F2ங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் F2 டு F1ன்னு கேட்குறாங்க. F2லேருந்து F1க்கு போகுதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல F2ல இருந்து F1க்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதுதான் டொமைன், இதுதான் கோடொமைன். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வேல்யூஸ் தான் இங்கே வைக்கணும். F1ஓட கார்டினாலிட்டி பவர் F2ஓட கார்டினாலிட்டின்னு வைக்கணும். F1ஓட கார்டினாலிட்டி என்னது, n பவர் எம் டு த ஹோல் பவர். F2ஓட கார்டினாலிட்டி என்னது, m பவர் n அப்படின்னு வரும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. n பவர் m இன்ட்டு m பவர் n அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல
உங்களுக்கு இந்த m பவர் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ n பவர் m பவர் n + 1 அப்படின்னு வரும். நம்ம பவர்ஸை மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷன் லைக் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் f2 to f1 வந்து n பவர் m பவர் n + 1 வரும். புரியுதா? இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டடான கொஷின் தான். நம்ம டக்குன்னு ஓகே f2 to f1 அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு f1 தனியாக எடுத்துகிட்டு f2 தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம f அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு உங்களுக்கு f2லேருந்து f1க்கு போகுது. அப்போ அதுக்கு பேஸ் பண்ண மாதிரி நீங்கள் வந்துட்டு சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? அடுத்தது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். என்ன மேப்பிங் இருக்குது அப்படின்றத பொறுத்து 5 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? 1 to 1 இருக்குது. 1 to 1 இன்னொரு பேர் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒருத்தங்களுக்கு தான் இன்ஜெக்ஷன் போட முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மெனி டு 1 ஆன் டு ஃபங்க்ஷன்னா சப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். அப்புறம் இன்டு ஃபங்க்ஷன் 1 to 1 அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷன் இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா அது பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அல்லது இன்வெர்ட்டபிள் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இன்வெர்ட்டபிள் ஃபங்க்ஷன்னா இன்வெர்ஸ் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை தான் இன்வெர்ட்டபிள் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 1 to 1 ஃபங்க்ஷன் இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷனை என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் நம்ம 1 to 1 ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இஃப் 2 distinct element of the domain have a distinct image in the codomain. அதாவது எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது. ஓகேவா? இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 எலிமெண்ட்ஸ்க்கு ஒரே எலிமெண்ட் வந்து மேப் ஆகிருக்கு. ஸோ அப்போ அது நாட் 1 to 1. ஓகேவா? அதாவது x1 x2 சேம் ஆகலைனா இப்போ வேறு மாதிரி இருந்துச்சுன்னா x1 is not equal to x2 இருந்துச்சுன்னா f of x1 is not equal to f of x2. அப்போ இதுவும் தனியாக மேப் ஆகிருக்கும், இதுவும் தனியாக மேப் ஆகிருக்கும். ஓகேவா? அதுதான் இதோட கண்டிஷன். இப்போ ஒருவேளை x1 is equal to இதுதான் x1 இதுதான் x2னா அப்போ இது மேப் ஆகிருக்கிறது f of x1 equal to f of x2 இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிற கண்டிஷன் பேர் தான் 1 to 1 ஃபங்க்ஷன். இப்போது இதில் கவுண்டிங் நம்பர் ஆஃப் 1 to 1 ஃபங்க்ஷன் ஃப்ரம் a to bயில் எத்தனை கவுண்டிங் பண்ண போகிறோன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். பேசிக்காக முன்னாடி நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் n பவர் mன்னு பார்த்தோம். இப்போ 1 to 1 ஃபங்க்ஷன் மட்டும் எத்தனை இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நம்பர் ஆஃப் செட் ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா m. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் பி வந்து n. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் 1 to 1 ஃபங்க்ஷன் ஃப்ரம் a to b எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு வந்துட்டு npm வேர் m is less than or equal to n கொடுத்துருக்காங்க. 0 ஆகிடும் when m is greater than n கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக m அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் த செட் a. ஓகேவா? n அப்படிங்கிறது செட் பியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போது உங்களுக்கு இதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் இது கூட மேப் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ 1 to 1 ஃபங்க்ஷனை பொறுத்தவரை நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து டொமைனுக்கு தான் கொடுப்போம். அப்போ உங்களுக்கு வந்துட்டு டொமைனில் வந்து டொமைனுக்கு ஈக்குவலாக கோடொமைனில் எலிமெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகேவா? ஆனால் டொமைன் வந்து கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து எல்லா எலிமெண்ட்ஸோட மேப் ஆகும். இப்போ டொமைனே இந்த இடத்துல அதிகமாக இருந்துச்சுன்னா எம்ஏ அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மேப் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நமக்கு 0ன்னு ஆகிடும். ஓகேவா? பட் நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கும்போது என்பிஎம்னா என்னது? பெர்முட்டேஷனோட ஃபார்முலா என்னது? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் m ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏக்கு 1 2 3ன்னு கொடுத்துட்டாங்க, பிக்கு 1 2 3 4 5ன்னு கொடுத்துட்டாங்க. f1 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஏலேருந்து பிக்கு போகுது சச் தட் f1 of 1 ஈக்குவல் டு 1. ஓகேவா? f2 of 2 வந்து நாட் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி f2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு a to bக்கு போகுது, be a 1 to 1 function such that f1 of 1 வந்து 1, f2 of 2 not equal to 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ cardinality of set f1 and f2 தான் என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கும் f1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறதுக்கும் f2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கும் ரெண்டுத்துக்குமே மோஸ்ட்லி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா f1 of 1 equal to 1, f2 of 2 not equal to 2 அப்படின்ற ரெண்டுத்துக்குமே இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா f2 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷன், ஆனால் f1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் உங்களுக்கு 1 to 1 ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இப்போ கார்டினேட்டிவ் செட் ஆஃப் f1 and f2 தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நமக்கு என்ன தெரியும்னா கார்டினேட்டி ஆஃப் a வந்துட்டு 3, கார்டினேட்டி ஆஃப் b வந்துட்டு 5ன்னு தெரியுது. ஃபஸ்ட்டு f1ங்கிறத பொறுத்தவரை உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா f1 of 1 equal to 1, f2 of 2 not equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? இமேஜ் ஆஃப் 1 வந்து ஃபிக்ஸ்டுன்னு தெரியுது. அப்போ இமேஜ் ஆஃப் 2 வந்து நாட் ஈக்குவல் டு 2ங்கிறதுனால உங்களுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. 1 2 வந்து கிடையாது, 3 4 5 இருக்குது.
புரியுதா? f2 ஆஃப் 2க்கு உங்களுக்கு வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் 2 மட்டும் f of 2 நாட் ஈக்குவல் டு 2ன்றதுனால அதை மட்டும் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் f of 3க்கு உங்களுக்கு 2 கூட எடுத்துக்கலாம். அதனால் 5 சாய்ஸஸ் இருக்குது. ஓகேவா? இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா பேசிக்காக 1-to-1 ஃபங்க்ஷன்னு சொல்லும்போது உங்களுக்கு ரெப்பிட்டேஷன் வராது. ஆனால் f1 ஃபங்க்ஷனை பொறுத்தவரை உங்களுக்கு ரிப்பீட் ஆகலாம். ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு 1 அதெல்லாம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லும்போது எத்தனை நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது? ஃபஸ்ட்டு f1 ஆஃப் 1ல் நமக்கு வந்துட்டு ஒன்று இருக்குது. f of 2ல் உங்களுக்கு 4 ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் f of 3ல் உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ 1 × 4 × 5 வேல்யூ 20ன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ இதே கொஷின் ஆனால் 1-to-1 ஃபங்க்ஷன் வரும்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது 1-to-1 ஃபங்க்ஷனை பொறுத்தவரையில் உங்களுக்கு A to B தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். உங்களுக்கு வந்துட்டு f of B தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? f of B தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ண முடியும் நம்மளால் 1-to-1 இருக்கும்போது. ஓகேவா? நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து f of 1 = 1, f of 2 not equal to 2. அப்போ f of 2க்கு உங்களுக்கு 3 சாய்ஸஸ் தான் இருக்கும். முன்னாடி f of 2க்கு உங்களுக்கு 1, 3, 4, 5ன்னு சொல்லிட்டு 4 சாய்ஸஸ் இருந்தது. ஏன்னா அது 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. இங்கே f of 1ஓட வேல்யூ 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டனால யூனிக்கான இமேஜ் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, f of 2க்கு நீங்கள் அதே வந்து பண்ணக்கூடாது. f of 2க்கு 1ம் வராது, 2ம் வராது, 3, 4, 5 தான் ஏதோ ஒன்று இருக்கும். f of 3க்கு உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா 1 இருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இதுலேருந்து ஏதாவது ஒன்று வந்துடும். கரெக்டாக? அப்போ மீதி இருக்கிறது 2, 4, 5 அந்த மாதிரி உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 3 சாய்ஸஸ் இருக்கும். ஓகேவா? ஆனால் அவங்க என்னென்ன சாய்ஸஸ் அப்படின்றது சொல்லலை. ஓகே, 3 சாய்ஸஸ் இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லும்போது உங்களுக்கு ஏற்கனவே f of 1க்கு 1 தான், f of 2க்கு 3 சாய்ஸஸ் இருக்குது, f of 3க்கு மீதி 3 சாய்ஸஸ். அப்போ டோட்டலாக 9. ஸோ உங்களோட ஆன்சர் என்ன அப்படின்னா கார்டினாலிட்டி ஆஃப் f1 அண்ட் f2. f1ஓட இது வந்து 20, இது வந்து 9. ஓகேவா? ஸோ அதனால் உங்களுக்கு ஆப்ஷன் 3 தான் ஆன்சராக இருக்கும். அடுத்தது பாருங்கள், நம்பர் ஆஃப் 1-to-1 ஃபங்க்ஷன் ஃப்ரம் செட் A to செட் B வேர் A, Bலாம் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் A நம்பர் ஆஃப் 1-to-1 ஃபங்க்ஷன் கேட்குறாங்க. இப்போ நம்ம பெர்முட்டேஷன் எடுக்கணுமா இல்லையான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல m-ஓட வேல்யூ வந்து 4, n-ஓட வேல்யூ வந்து 5. அப்போ வந்துட்டு இதை விட இது அதிகமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் எடுக்க முடியும். 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது NPM அப்படின்னு வரும். என்னங்கிறது என்னது 5P4ன்னு வரும். 5P4னா 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 - 4 ஃபேக்டோரியல்னு வரும். அப்போ 5 ஃபேக்டோரியல் டிவைட் பை 1 ஃபேக்டோரியல். அப்போ 5 ஃபேக்டோரியல் தான். 5 ஃபேக்டோரியல்ன்றது 1 × 2 × 3 × 4 × 5. ஸோ அதனால் வந்துட்டு 1-to-1 ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும். மெனி-to-1 ஃபங்க்ஷன்னா நிறைய எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு எலமெண்ட்டோடு வந்து மேப் ஆகிருக்கும். இஃப் தேர் அட்லீஸ்ட் 2 elements in the domain and have the same image. 2 எலமெண்ட்ஸ்க்காவது ஒரே இமேஜ் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ 1-to-1 இல்லைன்னா அதை நம்ம மெனி-to-1 ஃபங்க்ஷன்னு சொல்லிடுவோம். இந்த மெனி-to-1 ஃபங்க்ஷன் வந்து எப்படி கவுண்ட் பண்ணுறதுனா கார்டினாலிட்டி ஆஃப் A வந்து m, கார்டினாலிட்டி ஆஃப் B வந்து n அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மெனி-to-1 ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் மைனஸ் 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போ நமக்கு ஒருவேளை m is greater than n-ஆக இருக்கும்போது, m-னா என்னது டொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்போது நம்ம ஏற்கனவே 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு என்ன பார்த்துருக்கோம், 0ன்னு பார்த்துருக்கோம். அப்போ மெனி-to-1 ஃபங்க்ஷன் என்னவாக இருக்கும்னா n⁻m - 0வாக இருக்கும். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் n⁻mன்னு எடுத்துருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. அதனால் இந்த இடத்துல m is greater than n-ஆக இருக்கும்போது n⁻m - 0ன்னு வரும். இதே m is less than or equal to n-ஆக இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், n⁻m - npmன்னு 1-to-1 ஃபங்க்ஷன் ஒருத்து வந்திருக்கும். இட்ஸ் லைக் மெனி-to-1 ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு 1-to-1 ஃபங்க்ஷன் இல்லாததுன்ற மாதிரி வரும். அடுத்தது ஆன்-டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா நம்ம இப்போ 1-to-1 ஃபங்க்ஷனை பொறுத்தவரை நம்ம டொமைனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். இப்போ ஆன்-டு ஃபங்க்ஷனை பொறுத்தவரை நம்ம வந்துட்டு கோடொமைனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஓகேவா? நம்ம எப்போ ஆன்-டுன்னு சொல்லுவோம்னா இஃப் ஈச் எலமெண்ட் ஆஃப் பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்குமே நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ப்ரீ இமேஜாவது இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இப்போது ப்ரீ இமேஜ் அப்படின்னா என்னென்னா இப்போ f அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் y = f of x, then we said y is a image of x under f, x is a pre-image of y under f அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இப்போ நீங்கள் ஏபின்னு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏபி
எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கே ஒய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதில் இருக்கிறது இமேஜ்னு பார்த்தோம். ஒய் இஸ் இமேஜ் ஆஃப் எக்ஸ் அண்டர் எஃப். எக்ஸ் இஸ் அ ப்ரீ இமேஜ் ஆஃப் ஒய். ஒய்யோட ப்ரீ இமேஜ் தான் என்னது உங்களுக்கு எக்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது a to b வந்து ontoவாக இருந்துச்சுன்னா there exists y belongs to b such that x belongs to a, f of x is equal to f of y இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ontoவாக இருக்கணும்னா உங்களுக்கு if for all y belongs to b, எல்லா y, ஓகேவா, இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய y இருக்கும், அது எல்லாத்துக்குமே there exists x belongs to, அப்போ உங்களுக்கு ஒரு x இருக்கணும், such that எப்படி இருக்கணும்னு f of x is equal to y இருக்கணும். அடுத்தது நம்ம onto ஃபங்க்ஷன் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வந்துட்டு கார்டினாலிட்டி ஆஃப் ஏ வந்து m, கார்டினாலிட்டி ஆஃப் b வந்துட்டு n அப்படின்னு வரும். அப்போ onto ஃபங்க்ஷன்ன்றது என்னென்னா உங்களுக்கு n power m minus summation of r equal to 1 to n minus 1 power r plus 1 ncr n minus r power m அப்படின்னு வரும். எப்போ வேர் m is domain வந்துட்டு greater than or equal to n இருக்கும்போது. ஓகேவா, அதாவது நம்ம 1 to 1 ஃபங்க்ஷனை பொறுத்தவரை நம்ம என்ன சொன்னோம், நம்ம வந்து டொமைனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா, அந்த இடத்துல நம்ம டொமைன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஜீரோன்னு சொல்லிடுவோம். நான் இங்கே வந்து கோடொமைன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜீரோன்னு ஆகிடும் onto ஃபங்க்ஷனை பொறுத்தவரை. ஓகேவா, ஸோ அதனால் m is greater than or equal to n இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலா இதுக்கு நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் onto ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இஃப் ரேஞ்ச் செட் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் b then f cannot be an onto ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு ப்ராப்பர் சப்செட்டாக என்னது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ரேஞ்ச் எடுக்கும்போது அது எல்லாமே உங்களுக்கு ஈக்குவல் டு அந்த கோடொமைனாக இருந்துச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு எஃப் இஸ் onto. ஓகேவா, ப்ராப்பர் சப்செட்னா என்னது, சில விஷயம் இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும்போது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நம்ம ontoன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து எத்தனை நம்பர் ஆஃப் onto ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஒய்யோட வேல்யூ வந்து 1 2 3 4 ABC. ஓகேவா, டோட்டல் நம்பர் ஆஃப் onto ஃபங்க்ஷன் என்னது n பவர் m. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, n பவர் m அப்படின்னு சொல்லும்போது 3 power 4ன்னு வரும் மைனஸ் nc1. இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும்னா minus 1 power r plus 1 அப்படின்னு இருக்குது. r equal to 1 to n, என்னன்னா அந்த bயோட வேல்யூ. ஓகேவா, 1 to 3ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ சமேஷன் r equal to 1 to 3ன்னு வருதா. இப்போ 3னா என்னோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், இங்கே 3ன்னு எடுத்துக்கணும். லைக் எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடி நம்ம எழுதும்போது சமேஷன் r equal to 1 to 3 minus 1 power ஆரோட வேல்யூ என்னது, அதான் இப்போ நம்ம போட போகிறோம். அப்போ r plus 1, அதுக்கப்புறம் என்னோட வேல்யூ வந்து 3c, ஆரோட வேல்யூ நம்ம இப்போ தான் போட போகிறோம். அதுக்கப்புறம் n மைனஸ் ஆர்னா n அப்படிங்கிறது 3 கரெக்டாக. அப்போ 3 மைனஸ் ஆரோட வேல்யூ இப்போ தான் போட போகிறோம். பவர் எம்னா அதோட வேல்யூ 4ன்னு வரும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஆரோட வேல்யூ 1ன்றதை எடுத்து இங்கே போடுங்க. 1ங்கிறத போட்டிங்கன்னா 1 + 1 என்ன ஆகும், 2ன்னு ஆகிடும். இப்போ minus 1 power 2ன்னு சொல்லும்போது உங்களுக்கு +1 ஆகிடும். ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ அது மட்டும் உள்ளே போகும். 3c1, அப்போ 3 minus 1ஓட வேல்யூ 2, 2 power 4ன்னு வரும். ஓகேவா, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆரோட வேல்யூ 2 போட்டுக்கோங்க. 2 போட்டிங்கன்னா 2 + 1ஓட வேல்யூ 3, அப்போ -1 power 3னா -1, வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, அது சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இடத்துல 3c2, 3 - 2 power 4ன்னு வரும். அதே மாதிரி தான் இந்த வேல்யூஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ஆன்சர் 36ன்னு வரும். நம்பர் ஆஃப் onto ஃபங்க்ஷன் வந்துட்டு 36 அப்படின்னு வரும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சமேஷன் r equal to 1 to n minus 1 power r plus 1. ஓகேவா, -1 power r plus 1 ncr, அதுக்கப்புறமேட்டு n minus r power mன்னு வரும். அடுத்தது இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சில எலமெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரீ இமேஜ் இல்லை அப்படின்னா நம்ம அதை வந்து இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ, ஓகே, நம்ம ரேஞ்சுங்கிறது இஸ் நாட் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
அதாவது ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ராப்பர் செட்டாக இருந்தால் கெனாட் பி ஆன்டுன்னு சொன்னாங்கல்ல, இது வந்து ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராப்பர் சப்செட்னால் பேசிக்காக என்னென்னா உங்களுக்கு எக்ஸில் இருக்கும், பட் பியில் இருக்கும், பட் சிலது இருக்காது, ஏல இருக்காது, அந்த மாதிரி சொல்கிறது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்துட்டு இப்படி எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஒரு சில எலமெண்ட்டுக்கு வந்து மேப் ஆகாமல் இருக்கிறது, ஓகேவா, சும்மா இருக்கிறது. ஓகே, ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்டூ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷன் விச் இஸ் நாட் ஆன் டு அதை நம்ம இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லுவோம். நம்பர் ஆஃப் இன்டூ ஃபங்க்ஷன் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஆன் டு ஃபங்க்ஷன் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் ஏ வந்துட்டு எம், கார்டினாலிட்டி ஆஃப் பி வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம்னா, இப்போ 1 2 3 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் வந்து ஏபி அப்படின்னு எடுக்கிறேன்னா எல்லாமே ஒன்றத்தோடையே மேப் ஆகிருக்குது, ஓகேவா. இப்போ இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு. ஓகே, ஏபி, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து n இருக்குது. இப்போ ஒருவேளை இந்த பியோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். a to b is if and only if it is a constant function. If a is equal to m and cardinality of b வந்துட்டு 2, then any function from a to b is into-ஆக இருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போ 2 இருக்குது, கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக ஏதாவது ஒன்றுத்து கூட தான் மேப் ஆகிருக்கணும். அப்போ மீதி இருக்கும்ல, அப்போ அது இன்டூ ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. If and only if it is a constant function. Total number of into function from a to b is 2. Total number of function from a to b is 2 power m. 2 power m. ஓகேவா. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன் டு ஃபங்க்ஷன் என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து இன்ட்டு ஃபங்க்ஷன் நம்ம மைனஸ் பண்ணணும். 2 power m minus 2. ஓகேவா. இப்போது இதில் இன்ட்டு ஃபங்க்ஷன் எத்தனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஓகேவா. இங்கே இருக்கிற பாசிபிலிட்டிஸை நம்ம எடுத்துக்கணும். 2, அப்போ 2 power, இது வந்து ஒரு சம்மில் வரும், அதுக்காக தான் இந்த நோட் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பைஜெக்ஷன் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.